நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிறது என்னென்னா 5 பஞ்சபூதங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த 5 பஞ்சபூதத்தோட இயற்கையான சீற்றத்தை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். நீருங்கிறது ஒரு குடத்தில் இருக்க வரை நம்ம அதை குடிச்சிக்கலாம், பயன்படுத்திக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதே அது குளமாக மாறும்போது நம்மளவே தூக்கி வலிக்கிறோம். அதே ஒரு நெருப்பு வீட்டில் விளக்கேற்றிக்கலாம், தீபத்தை விட அதோட வேகம் பொறுமையாக இருக்கும். அதே இது ஒரு பெரிய அக்னி குண்ட மாதிரி அது எரிய ஆரம்பிச்சுன்னா நம்ம அது பக்கத்திலே போக முடியாது. அது மாதிரி காற்றும் தான். வீட்டுக்குள்ள ஃபேன் காற்று சுத்த வர அதோட அந்த காற்றை நம்ம வாங்கிக்கலாம், நம்மளை ஒன்றும் செய்யாது. ஆனால் அது சூறாவளியாக அள்ளி வீச ஆரம்பிச்சதுன்னா நம்மளால் அதோட வேகத்தை தாங்கவே முடியாது. அடுத்து நிலத்தை நம்ம ஆண்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும், ஆனால் அதான் நம்மளை தூக்கி செவந்துக்கிட்டு இருக்கு. அத்தனையும் சேர்ந்த பஞ்சபூதம், அத்தனையும் தாங்கிக்கிட்டு மேலே ரவுண்டில் வரதான் பஞ்சபூதம் தான் ஆகாயம். இந்த அவ்வளோ இயற்கையும் பொறுமையாக நம்ம நகர்த்திக்கிட்டு இருக்கிறனால தான் நம்ம சுற்றி உள்ள செயற்கையான உலகத்தை ஆண்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் செயற்கையான உலகத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் இயற்கையோட சீற்றத்தை காட்டுச்சுன்னா நம்மளால் தாங்கவே முடியாது. அதனால் இயற்கையாக வாழலாம். இயற்கையான நீர் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது குடிக்கிறதுக்கு நமக்கு தண்ணி தருது. நெருப்பு நமக்கு சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்கு அக்கினியை தருது. காற்று நம்ம சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குறதுக்கு காற்றை தருது. ஆனால் இத்தனையும் சேர்ந்து மனுஷன் இத்தனையும் ஆண்டு அனுபவிச்சு உள்ள எல்லாத்தையும் முடிக்கும்போது பூமி நம்மளை மூட்டோடு தூக்கி வாங்கிக்கிடுது. அந்த காலத்தில் உள்ளது. அது மாதிரி இப்போ தான் எல்லாம் எரிக்காங்க. அந்த காலத்தில் பூமியில் தான் எல்லோரும் பிதப்பாங்க வாழ்ந்து முடிக்கும்போது. பூமியில் வாழ்ந்து முடித்து பூமியில் நம்ம எல்லாம் ஆண்டு முடிச்சப்பறம் நம்மளை பூமியில் தூக்கி பிதப்பாங்க. அதுக்கடுத்து மேலே ஆகாயத்துக்கு போகும். இந்த 5 பஞ்சபூதங்களும் நம்மளை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறனால தான் நம்ம இயற்கையான வாழ்க்கையை வாழ முடியும். அப்படி இல்லை செயற்கையான வாழ்க்கையை வாழலாம், அது கொஞ்சம் தான். இயற்கை மாதிரி எந்த ஒரு செயற்கையால் நம்மளால் வாழ முடியாது. அதுபடி தான் நம்ம வாழ்ந்தாகணும். என் கருத்து பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.